ஹீரோ ஒரு சிவில் என்ஜினியர். அவருடைய கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல தோண்டும்போது ஒரு மரப்பாச்சி பொம்மை கிடைக்கும். அந்த பொம்மைய பார்த்ததும் அவங்க பையன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருவான். அவங்க கையில எடுத்ததுலேருந்தே ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடும். அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் கூட ஸ்டாப் ஆயிடும். பே ஆர்டர் வாங்கியிருக்காங்க கோர்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சொல்ல கேட்காம அந்த பொம்மைய வீட்டுக்கு கொண்டு வருவான் அந்த பையன். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நிறைய அமானுஷமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அந்த பொம்மையில இருக்க பேய் அந்த பையனை பிடிச்சிக்கும். அப்பாவை நிறைய முறை கொல்றதுக்காக முயற்சி பண்ணணும். இதெல்லாம் பார்த்ததுக்கு அந்த பையனுடைய அம்மா ரொம்பவே பயந்து போயிடுவாங்க. அந்த வீட்டு வாட்ச்மேன் கூட வேலையை விட்டு ஓடிடுவாங்க. அந்த பையனோட தாத்தா வந்து அந்த பேயை பார்த்ததுலேருந்தே ஸ்ட்ரோக் வந்து ஹாஸ்பிட்டலில் பேச முடியாமல் அட்மிட் ஆயிடுவாங்க. இது ஹீரோக்கு அப்பதான் நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த ஹீரோயின் கிட்ட இந்த உண்மையை சொல்லுவாங்க. ஏற்கனவே இந்த இடத்த வந்து அம்மா அப்பா ஒரு பொண்ணு இருந்திருக்காங்க. அந்த இடத்த நான் கேட்கும்போது அவங்க தர முடியாதுன்னு சொன்னாங்க. வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புரோக்கர் வந்து ஒரு ரவுடியை அரேஞ்ச் பண்ணி மிரட்டி நான் இந்த இடத்த வாங்கி தரேன்னு சொன்னாங்க. நானும் பணம் கொடுத்தேன் மிரட்டுறதுக்காக. ஆனா அவங்க இந்த ஃபேமிலியை கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்வாரு. உடனே இந்த ஹீரோயின் பயந்து போய் உடனே நீங்க போலீஸ்ல சரண்டர் ஆயிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரவுடியை மட்டும் கொண்டுட்டு கிளம்பிடும். அவரும் வந்து போலீஸ்ல சரண்டர் ஆயிடுவாங்க.